வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மதி சமையலில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நம்ம ரசம் எப்படி வைக்க போகிறதுன்னு தான் வந்து நம்ம பார்க்குறோம். ரசம் மாதிரி இருக்கணும், விஷம் மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து நம்ம தாட்டு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் வந்து தேவையான அளவு வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, 1 பூண்டு, 5 மிளகா, காஞ்ச மிளகா, மிளகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 தக்காளி, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஒரு ரசம் செய்யணும், இது எல்லாமே தேவை. அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து புளி இனிமேல் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி, நம்ம வந்து ஒரு கைப்பிடின்னு சொன்னால் வந்து ஒரு எலுமிச்சங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து ஒரு புடி, அதை வந்து நீங்கள் ஊற வச்சா போதும். வீட்டில் பார்த்த எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா 5 மிளகாவில் 3 மிளகாவும் கருவேப்பிலை மட்டும் போடல, மீதி எல்லா பொருட்லையும் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் அரைச்ச விழுது. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சட்டியை வச்சுப்போம். கொஞ்சம் நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா இனிமேல் சூடானதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு. இனிமேல் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கணும். அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், எல்ஜி பெருங்காயத்தூள் இப்போ கொட்டணும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொட்டினா போதும். ஸோ அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த விழுதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் நல்லா கொஞ்சம் வந்து வதனதுக்கப்புறம் புளி கரைச்சல் இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியாக 1 கிளாஸு. இருக்கிற அந்த புளி திப்பெல்லாம் வந்து வெளியே தூக்கி போட்டோம், அதை நம்ம ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம 2 கிளாஸ்க்கு வந்து 1 கிளாஸ் புளி கரைச்சலும் 1 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கோம் 2 பேருக்கு. இது 2 பேர் நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நிறுத்திக்கலாம் கொஞ்சோண்டு, அவ்வளோதான்.